வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்களுக்கு நாளை, அதாவது நவம்பர் 9ஆம் தேதி எழுத்தேர்வு நடைபெற இருக்கு. கிட்டத்தட்ட 3655 காலி இடங்களுக்கு கிட்டத்தட்ட 2.25 லட்சம் பேர் போட்டி போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு காலி இடத்துக்கு 60 பேருக்கு மேற்பட்டவங்க இங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இதுல என்ன சொல்ல வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. தேர்வுக்கு என்ன கொண்டு போகணும், என்ன கொண்டு போகக்கூடாது, என்ன ஒரு புதுசா இந்த டைம் பண்ண போறாங்க, ஷார்ட் நியூஸ் அனைத்துமே இங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்ப தமிழக காவல்துறையில பார்த்தீங்கன்னா 2833 இரண்டாம் நிலை காவலர் பணியிடம் இருக்கு. இது இல்லாம சிறைத்துறையில் காலியாக உள்ள 180 இரண்டாம் நிலை சிறை காவலர் பணியிடம் இருக்கு. இது இல்லாம தீயணைப்பு துறையில 631 தீயணைப்பாளர் பணியிடம், மேலும் 21 பழங்குடியினர் காலி பணிகள் என மொத்தம் 3665 காலி பணிகளுக்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்வு குறித்து தமிழ்நாடு சீருடைப்பினர் தேர்வு வாரியத்தால் கடந்த ஆகஸ்ட் 21ஆம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டு, அதுக்கு அப்பவே எழுத்தேர்வுக்கான தேதி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,25,000 பேர் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு காலி இடத்துக்கு 60 பேர் கிட்ட தான் போட்டி இங்க போடுறாங்க. ஓகேங்களா. இப்ப இந்த தேர்வு எத்தனை இடத்துல நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் 45 மையங்கள் நடைபெற போகுது. தேர்வுக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு சிவில் பணியாளர் தேர்வு வாரிய அதிகாரிகளும் அந்தந்த மாநகர காவல் ஆணையர்களும் மாவட்ட காவல் கண்காணிகளும் செய்து வருகின்றனர். இந்த டைம் புதுசா என்ன பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா, விரல் ரேகை பதிவு. அதாவது தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்காக முதல் முறையாக காவலர் தேர்வில் விண்ணப்பதாரர்களின் இடது கை பெருவிரல் ரேகை பதிவு செய்யப்படுகிறது. இதற்காக விண்ணப்பம் அப்ளை பண்ணும்போது அந்த இடது கை பெருவிரல் ரேகையும் அங்க அப்லோட் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி தேர்வுக்கு வரும்போது காலை 8 மணிலிருந்து 9:30 மணிக்குள்ள தேர்வு மையத்துக்குள்ள வந்துடணும். அதுக்கப்புறம் வந்தோம்னா உள்ள விட மாட்டோம் அப்படின்னு விஷயத்தை அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபோன், நீங்க ஸ்மார்ட் வாட்ச் இல்லை கால்குலேட்டர், கை கடிகாரம் உள்ளிட்டவற்றை கொண்டு செல்ல அனுமதி கிடையாது. இவற்றை அங்கு பாதுகாப்பு வைப்பதற்கும் எந்த ஒரு வசதியும் செய்யவில்லை என தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. ஓகேங்களா. இந்த மாதிரி பொருள் எதுவும் கொண்டு வராதீங்க, அங்க எதுவும் வைக்கிறதுக்கு இடமும் வசதியும் இல்லை அப்படின்னு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. வீட்டுல இருந்தே எடுத்து வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நீங்க தேர்வுக்கு வரும்போது என்னென்ன கொண்டு வரணும் பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க. இதோட ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று, ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் ஏதாவது ஒன்று எடுத்து ஒரிஜினல் வச்சுக்கோங்க. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் பால் பாயிண்ட் பெண்ணும் வச்சுக்கோங்க. இது கம்பல்சரி, இந்த மூணுமே வேணும். ஹால் டிக்கெட், ஐடி கார்டு, பென். பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த இதுவுமே கிடையாது. கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை மட்டும் கொண்டு போனாலே போதுமானது. ஓகேங்களா. தேர்வை நல்லா எழுதுங்க. கண்டிப்பாக நம்மளால் செலக்ட் ஆக முடியும். இங்கே போட்டிகள்ங்கிறது குறைவாக தான் இருக்க மாதிரி இருக்கு. அதை பொறுத்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணுங்க. நம்முடைய இலக்கு அடுத்த லெவல் போகிறது இல்லை, ஃபைனல்லையும் நம்ம பேர் வரணும். அப்படின்னா இங்கே அதிகமான ஸ்கோர் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. தேர்வுங்கிறது நீங்கள் படித்ததுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பாக நம்பிக்கை தேர்வு எழுதுங்க, நல்லாவே நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம ஃபைனல்லையும் நம்ம பேர் வர மாதிரி இதில் நல்லா ஸ்கோர் பண்ணாதான் நம்ம பிசிக்கல் முடிச்சுட்டு ஃபைனல் வரும்போது நம்ம பேரும் வர முடியும். ஓகேங்களா. இங்கே பார்டரில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிசிக்கல் நல்லாவே பண்ணாலும் உங்களுக்கு லாஸ்ட் உங்கள் பேர் வராமல் போகும். ஓகேங்களா. இதே மாதிரி நிறைய பேர் அந்த விஷயத்தை அனுபவிச்சிருப்போம். அதனால் இங்கே எழுத்து தேர்வை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி நல்லா படிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா. மேலும் இது போன்ற தகவலை பெற நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.